பேரணப்பட்டு திருட்டு கேஸ்ல ரிஸ்வான் என்று பிடிச்சு அடிச்சே சாவடிச்சிட்டா உன்னையும் அதே மாதிரி தாண்ட சாவடிக்க போறேன். விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதுதான் மாற்றினால சாவடிக்கிறார். இப்படி ஒருத்தர் சாகர அளவுக்கு அடிக்கிறதா? ஆம்பூரை தாண்டிய பாதையில் நமது வாகனம் விரைந்து கொண்டிருக்க மலை மீது மத அடையாளங்கள் கடந்தபடி இருந்தன. பேர்ணாம்பேட்டையில் சிலரிடம் நாம் ரிஸ்வான் பற்றி கேட்க எல்லோருக்குமே அவரது வீடு ஓரளவு தெரிந்திருந்தது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ரகசியமாகத்தான் ரிஸ்வானின் மரணம் இருந்ததை நம்மால் உணர முடிந்தது. நாம் உள்ளே நுழைந்ததும் அவரது அம்மா பதறி போகிறார். அங்கிருந்த அவரது உறவினர்களோ இப்ப அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது என்று தயக்கம் காட்டினார்கள். நீண்ட சமாதானத்திற்கு பிறகே ரிஸ்வானின் அம்மாவும் அண்ணனும் நம்மிடம் பேச ஆரம்பித்தார்கள். சனிக்கிழமை கொண்டு போனாங்க, நகையெல்லாம் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு எங்க பாப்பா கணாலத்துக்காக நகை வாங்கி வச்சிருந்தேன் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போய் குத்துனதுக்கு எங்க பையனை அடிச்சு நொறுக்கிட்டுக்கிறாங்க. அப்படியே கேட்டதுக்கு எங்க பையன் இந்த நகை தான்டாக்கா, இப்ப அடிச்சுட்டு விட்டு எந்த நகைன்னு சொல்ல முடியும், இந்த நகை தான். அது விட்டு போலீஸுங்க எல்லாம் கூட இந்த நகை இல்ல, இது நீ போய் சொல்றா, பில்லோட இருக்கு, பில்லோட கூட்டி நாங்க வாங்கி வச்சிருந்தோம் மேடம். எல்லாம் வாங்கி வச்சிருந்ததுக்கு இந்த நகை இல்லைன்னு எங்க பையன் கை அப்ப பார்த்தா அந்த கை இவ்வளவு பறிச்சு வச்சு உங்கராபத்து ஸ்டேஷன் அவனை இப்படி நிக்க வச்சு அச்சாங்க. அடி அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல, வேணாம், என் தண்ணி எதிர்க்கு நான் பாத்துருக்கேன், அண்ணங்காரன் நானு. நான் நெக்ஸ்ட் முடிஞ்சிட்டு வந்தேன். அது அப்புறம் நிக்கிறான், முடியல, அடிச்சுட்டுக்கிறாங்க மேடம். ஏதோ தப்பா நினைக்காதாங்க, ஓப்பனா சொல்றேன் இருக்காங்க. அவன் நிக்க முடியல, நான் அப்படியே அழுதுன்னு அப்படியே முடங்கி நிக்கிறான். அப்பதான் எனக்கு வயிறு எரிஞ்சு மேடம் நானு என்ன சொல்லிட்டு வந்தேன், மானா நீ இருக்கிறதோட செத்துருவோம், எனக்கு இந்த கௌரவம் 23 வயசு என் பையனுக்கு, என்னால் தாங்க முடியல இந்த கௌரவம், செத்துருன்ட்டு அவன் மூஞ்சி கூட முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். அந்த நகையெல்லாம் குத்துட்டு என்னத்துக்கு நான் சொன்னேன்னாக்கா, எங்க அம்மா கிட்ட நகை குத்துட்டேன், என்னன்றான் நான் அடிக்கு பயந்துன்னு சொல்லிட்டேன், அடிச்சு அடி என்னால் தாங்க முடியல, நான் அந்த நகைக்கு நான் சொல்லிட்டேம்மா சொல்லி அதான் மேடம் சந்திக்கிறாங்க. கேட்டாங்க மேடம், எல்லாம் கேட்டாங்க. நான் அடிக்கல, உங்க பையனுக்கு காமால வந்துடுச்சு, செத்துட்டாங்க உங்க பையன் சொல்லிட்டு என்ன அடக்கம் பாருக்கே கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு எங்க ஜாதிக்காரங்க செல்ஃபி ஜமாத்துக்காரங்க எங்க ஜாதிக்காரங்க எல்லாம் ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. பாடியா நாங்க தூக்க மாட்டோம். இப்ப இந்த கலவரம் பண்ணி அவங்கவுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதோட என்னத்துக்கு மானா, நம்ம மனசாட்சியோட மானா, என் புள்ளைய யாரும் என் புள்ள கலவரம் பண்ணாதுங்க, நீங்க என் புள்ள செத்துட்டு தான் நான் எத்தனை போய் அடக்கணும் வேண்டியது. எங்க ஜாதி கூட நான் வருத்துட்டேன் மேடம், மானா நீங்க எல்லாம் போயிடுங்க, நீங்க எந்த கலாட்டம் பண்ணாதுங்கன்னு. அப்பொழுதுதான் நாம் தயங்கி நாம் கேள்விப்பட்ட அந்த விஷயத்தை அவரிடம் கேட்டோம். கொடுத்தாங்க மேடம், ஏன் இல்லன்னு சொன்னோம். இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு 10 பேர்ல வேணா நம்ம தான் அசிங்கமாயிடும். அது யார் குத்தாங்கன்னு தெரியாது மேடம். மாட்டின் தான் குத்தாரு, மாட்டின் சார் தான் அடிச்சுட்டு யாரோ நான் தானே நான் கொடுக்குறேன், மாட்டின் சார் தான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் கேட்டாங்க மேடம் கலெக்டர் ஆபீஸ்ல. ஆனா நான் 1க்கு 2 போய் சொன்னேன் மேடம், இருக்கிறது ஓப்பனா சொல்றேன். ஏன்னா ஒரு மரியாதை, அவரு காசு வாங்கி கேட்டாரு, இதுவும் ஓப்பனா சொல்றேன் மேடம், காசு நம்ம வாங்கலன்னு சொன்னோம். ஏன்னா நம்ம கஷ்டத்தை நினைச்சு சொன்னோம் மேடம், ஆனா காசு வாங்கினாங்க.
எனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுங்க, இது ஏரி பரம்பக்கெல்லாம் என்னால முடியாது, ஏன்னா நாங்க இந்த வீடெல்லாம் நான் கட்டி கொடுக்குறேன், உனக்கு இந்த வீடு கட்டி கொடுத்துட்டு உனக்கு ஒரு இடம் வாங்கி தரேன், உனக்கு மாசம் ஆகுனா விதி பணம் வாங்கி தரேன் நாங்க மேடம். இது வரைக்கும் என் பையன் போய் 2 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரே ஒரு தொகல் கூட இது வரைக்கும் தெரிஞ்சு. வருடங்கள் ஓடினாலும் மகனை இழந்த துயரங்கள் அந்த அம்மாவிற்கு வடியவில்லை. இப்ப அவனுங்க அச்சு போட்டு விட்டு இப்போ வீரா குடுக்குனா குடுக்க போறாங்க, அது என்ன இல்ல குடுக்க போறது இல்ல. ஊரறிந்த உண்மையாக இருக்கும் ரிஸ்வானின் நினைவாய் இந்த குடும்பத்திற்கு இருப்பதென்னவோ அவரது மரண சான்றிதழ் மட்டுமே. அவரது பிரேத பரிசோதனை அறிக்கை கூட அவர்களிடம் தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் துயரமான விஷயம். சித்திரவதை செஞ்சதுனால ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அதை உரிய முறையில மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும். அதுக்கான காவல்துறை ஸ்டாண்டிங் ஆர்டர் நிலையான இருக்கு. அதுல விசாரிச்சு 145வது பிரிவுல கோட்டாட்சியர் அறிக்கை அனுப்பி மாநில அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். மார்ட்டின் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அதற்கு உரிய தண்டனை அவருக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்படும். பவித்ராவின் கணவர் பழனி கொடுத்த புகார் நாம் கிடைக்கப் பெற்றோம். அதில் பவித்ராவுடன் பணியாற்றிய அமுதா, அவரது கணவர் புகழேந்தி மற்றும் புகழேந்தியின் நண்பர்கள் சரவணனும் செந்திலும் தான் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். அந்த புகாரில் சரவணனின் இருப்பிடமே குறிப்பிடப்பட்டிருந்ததால் மாதனூர் ஒடுக்கத்தூர் செல்லும் சாலையில் பஞ்சர் கடை வைத்திருந்த சரவணனை தேடிச் சென்றோம். நம்மை சரவணன் எதிர்பார்க்காதது அவரது முகத்திலேயே தெரிந்தது. பவித்ராவை யார் என்றே தெரியாது என்று திட்டவட்டமாக மறுத்தார் அவர். பவித்ரான்றவங்க காணவில்லைன்னு சொல்லிட்டு எங்களை கேட்டாங்க. இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அது திங்கக்கிழமை கேட்டாங்க. செவ்வாய்க்கிழமை மதிய சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஸ்டேஷன் இழுத்து போனாங்க. இது வாப்பா உங்க பேர் சொல்லணும்னு கேட்டாரு. ஆமாங்க அண்ணன். சரி வாப்பா விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணிட்டு சார் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னா, சரிப்பா போயிட்டு போங்க நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி 13 நாள் எங்களை வர சொன்னாங்க. சரின்ட்டு சிபிஐ விசாரிச்சாங்க. இது மாதிரி நான் செஞ்சதே இது வரைக்கும் சொன்னோம். சரிப்பா உங்களுக்கும் பழனிக்கு என்ன சம்பந்தம், உங்களை மட்டும் விட மாட்டேன்றாங்களேன்னு கேட்டாங்க. தெரியல சார், இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது சொன்னோம். பின் அவரே நம்மை அழைத்துச் சென்று செந்திலையும் புகழேந்தியையும் அமுதாவையும் சந்திக்க செய்தார். எல்லோருமே ஒரே வார்த்தைகளை வேறு வேறு விதமாக பேசினது போல்தான் இருந்தது. பவித்ராவை தான் பார்த்ததே தவறு என்ற தொனியில் தான் பேச ஆரம்பித்தார் அமுதா. எனக்கு முன்னாடி கம்பெனில சேர்ந்துட்டு இருந்தா மேடாவோ, அவளுக்கு அப்புறம் தான் 2 மாசம் கழிச்சு நான் போய் சேர்ந்தேன். அப்பத்துல இருந்தே தெரியும் லெதர் அவதான் எங்களுக்கு கொடுக்கணும், நாங்க அது வாங்கி கட் பண்ணி போடணும், அந்த மாதிரி தான் அவ பழக்கம். மற்றபடி எல்லாம் குரூப்பா உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பாடு ஏதோ எடுத்துன்னு வரலனாக்கா எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் பழகி நின்றோம். வீட்டுல வீட்டுக்காரர் அடிக்கிறாங்கோ, கொடுமைப்படுத்துறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவா. பாவமா தான் நாங்க இது பண்ணோம். இந்த மாதிரி கொண்டாந்து விடுவான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. வீட்டுக்காரு எப்ப பாரு அடிப்பாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி அழுவா. அந்த மாதிரி பாவம் புண்ணியம் பார்த்து சரி சாப்பாடு எடுத்துனா கூட நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இருந்தோம் நாங்க. ஷமீலுக்கும் பவித்ராவுக்கும் எப்படி பழக்கம் என்று நாம் அவரை கேட்டோம். கரிதால இருந்து கம்பெனி கேட்டு லெதர் போடுவாரு. அவரை பத்தி எல்லாம் அவ என்கிட்ட எதுவும் சொல்றது கிடையாது. நம்மளுக்கு இன்னத்துக்கு அதெல்லாம் தேவையில்லாது. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா கம்பெனில? பேசுறதுன்னா லெதர் கொண்டாந்து அவர் போடுவாரு. இவதான் கவுண்ட் பண்ணி வாங்கி எங்களுக்கெல்லாம் தரணும் லைனுக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது. அவருக்கு திருமணம் ஆனது ஏற்கனவே தெரியுமா பவித்ராக்கு? தெரியலீங்களே மேடம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் உள்ள பத்திரிக்கை வச்சாரு. அப்ப அது கூட எங்களுக்கு தெரியாது. உள்ள பத்திரிக்கை வச்சாங்கோ கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யார் சொன்னா? பவித்ரா சொன்னாங்க. உள்ள பேசி நின்றாங்க. சூப்பர்வைசருங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பவித்ரா அந்த கல்யாணத்துக்கு போனாங்களா? தெரியல மேடம். போனாலா என்னன்னு தெரியாது. தன் கணவரிடம் யதார்த்தமாய் பவித்ரா பேசியதுதான் பழனி தவறாக புரிந்து கொண்டதன் காரணம் என்று அமுதா நம்மிடம் சொன்னார். கணவரோடு
அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டதா புகார்ல இருக்கு. இல்ல மேடம், அதெல்லாம் சும்மா மேடம். அவங்களே கட்டுக்காது பண்ணதாங்க. எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி நான் அவங்களே தான் சொல்லி விட்டது, என்னதான் கேட்கறதுக்கு வந்தது. பவித்ரா அந்த மாதிரி போயிட்டு இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கறதுக்கு வந்தாங்க. அவங்களே அப்படியே ஜோடிச்சு சொன்னது. முதல் கொடுத்த புகார்லயே உங்க கணவர் பெயர் இருக்கு. கம்பெனியாண்ட போய் கேட்டாங்களாம், அமுதாவை கேட்டு பாருங்க ஏதாவது தெரியும்னு சொன்னாங்களாம். புகழேந்தியும் அதே தொனியில் தான் நம்மிடம் பேச ஆரம்பித்தார். அவரது அலைபேசிக்கு பவித்ரா பேசியது உண்மையா என்று நாம் கேட்டோம். மிஸ்ஸஸ் கூட வேலை செஞ்சாங்க, அதெல்லாம் பழக்கம். எங்க கொண்டாடி கிட்ட மொபைல் இல்லாத போது அவங்க செல்லுல இருந்து எனக்கு கால் பண்ணிருக்காங்க, நான் பேசியிருக்கேன். நான் உண்மையை ஒத்துக்கினேன் மேடம், நான் பேசுனதுனா உண்மைதான், அது நார்மலா நடக்கிறது. அவங்க தான் வந்து லெதர் வந்து இவங்களுக்கு இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க கம்பெனில. அதனால அந்த பொண்ணு கிட்ட செல்லுல இருந்து தான் மொபைல்ல பேசணும். அது கூட ஒரு வருஷத்துக்கு முன்னே பேசணும். அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃபுக்கு மொபைல் வாங்கி கொடுத்த வரைக்கும் அவங்க இதுல இருந்து பேசுறது கிடையாது. அவங்க வந்து எங்களை இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரர் வந்து தகவல் கொடுத்து அந்த மாதிரி விசாரிச்சு எங்களை அடிச்சு துன்புறுத்தினாங்க. ஜட்டியோட நிக்க வச்சுட்டு மடிக்க அடிச்சாங்க, கையில எட்டி வச்சாங்க. நான் கத்தி பேசணும், சார் இதுக்கெல்லாம் உண்மைன்னு ஒண்ணு இருக்குது, உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, என்னைக்கு இருந்தாலும் உண்மை ஜெயிக்கும் அப்படின்னு சொன்ன மேடம். சொன்னதுக்கு ஒடியாந்து அடிச்சாங்க. என்ன பேசுறேன். செந்திலுக்கு பேசுவதில் ஒரு தயக்கம் இருந்தது. உங்களுக்கு பவித்ராங்கிற பெண்ணை எவ்வளவு நாளா தெரியும்? அவங்களுக்கு எனக்கு தெரியாது மேடம். பழனி தெரியாது. பின்ன எதுக்காக உங்களோட பேரை சரவணனுடைய நண்பர்னு குறிப்பிட்டு புகார் கொடுத்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? சரவணா புகழேந்தி அவங்க ஃப்ரெண்டு நாங்க 3 பேரும் அது கம்பெனில வந்து தகவல் சொல்லிக்கிறாங்க, இவங்களை விசாரிச்சா தெரியும் அப்படின்னு. கம்பெனில ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க? அதான் தெரியல. யார் சொன்னாங்க? அதுவும் தெரியல. அந்த பொண்ணு நாங்க வெறும் மூஞ்சியோட பார்த்தது கிடையாது. போட்டோ அந்த பேப்பர்ல தான் நாங்க பார்த்தோம். இவர்களின் பெயர் எப்படி புகாரில் வந்தது என்பது இவர்களுக்கு தெரியாது என்று இவர்கள் சொல்வது ஒரு புறம் இருக்கட்டும், இவர்களுக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் என்பதை பழனி மட்டுமே நம்மிடம் உண்மையாக சொல்ல முடியும் என்று தோன்ற அவரது ஊரான குச்சிப்பாளையத்திற்கு நாம் சென்றோம். அவரது வீட்டை எல்லோருமே தெரிந்து வைத்திருந்தார்கள். சின்ன குடிசை வீடுதான், ஆனால் அவர் அங்கு இல்லை. அவர் எங்கிருக்கிறார் என்பதையும் அவர்கள் சொல்ல மறுத்ததை அடுத்து அருகில் இருக்கும் பழனியின் சகோதரர் வீட்டிற்கு நாம் சென்றோம். அவரோ நாம் வந்ததில் மிகப்பெரிய எரிச்சலுடன் இருந்தார். அவரின் கோபம் நமக்கு புரியவே செய்தது. அன்றாட வாழ்வின் தடத்தில் இருந்து விலகி வாழ்க்கை அவர்களை வேறொரு திசைக்கு ஒரு காற்றை போல இழுத்து சென்றதன் வழியே அது. கலவரம் அது புறக்கலவரமாக மட்டும் இருக்க வேண்டுமா என்ன? ஒரு தனி மனித உறவின் சிக்கல் ஒரு மரணமாக மாறி அடக்கி வைக்கப்பட்டிருந்த இழப்பின் தொடர் கோபங்களால் கலவரமானதா? டிஎஸ்பி விஜயகுமாரும் இன்ஸ்பெக்டர் வந்து இருதயராஜும் எங்க தாலுகா இன்ஸ்பெக்டர் பாபு அப்படிங்கிறவரும் வராரு. இப்போ 27ஆம் தேதி அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டோம். எஃப்ஐஆர் வந்து 176 அந்த செக்ஷன்ல போட்டிருக்கு. அது விசாரணை நடக்கும், ஜுடிஷியல் விசாரணை நடக்கும். அதற்கு பிறகுதான் 302 வந்து போடப்படும். அது உண்மைதான். ஏற்கனவே எஸ்பி பட்டணத்துல நம்ம அந்த மாதிரி தான் பண்ணோம். எஸ்ஐ வந்து என்ன செய்யப்பட்டாருன்னா காளிதாஸ் என்பவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். நம்முடைய கோரிக்கை அதை அங்க நீங்க சஸ்பெண்ட் செஞ்சீங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நீங்க சஸ்பெண்ட் செஞ்சிருங்க. பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிற பப்ளிக் வந்து ஒரு அளவுக்கு சாட்டிஸ்பைட் ஆயிடுவாங்க, நடவடிக்கை ஏதோ இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துரும் அப்படின்னு சொல்றோம். இவங்க 3 பேருமே கண்டிப்பா இது வந்து செஞ்சுக்கலாம், உயர் அதிகாரத்தை சொல்றோம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு போறாங்க, கிளம்பி போறாங்க. போயிட்டு காலையில 9 மணிக்கு வந்தவங்க நைட்டு 7 மணி வரைக்கும் கூட அவங்க எந்த விதமான பதிலும் அளிக்கல. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பேஸ்புக் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துல அதாவது 27ஆம் தேதி நாம 9 மணிக்கு நம்மளுடைய எதிர்ப்பை காட்டணும், நீங்க அத்தனை பேர் இங்க வாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த மாவட்டத்துடைய செயலாளர் அறிவிக்கிறாரு, கூட்டம் கூட்டுறாங்க.
முகநூல், வாட்ஸ்அப்பில் ஷமீல் இறந்ததை பதிவு செய்து இரவு 9 மணிக்கு ஆர்ப்பாட்டம் அறிவித்த சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த கலவரத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுவது உண்மையா? 500 பேர் 1000 பேர் இல்ல 3000க்கு மேல எப்படி சேர்க்க முடியும்? சாதாரணமா தானா வர கூட்டம் இல்லையே, ஏற்பாடு பண்ண கூட்டங்கள். அதுக்கு முன்னாடி பகல்லே வந்துட்டு அந்த மசூதியில எல்லாம் தங்கியிருக்கிறாங்க. கலவரத்தை முடிச்சுட்டு நிதானமா எல்லாம் கிளம்பி போயிருக்கிறாங்க. திட்டமிட்ட ஒரு கலவரம். எம்எல்ஏவை மாற்றி வைக்க வேண்டும், எம்எல்ஏவுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிதான் எம்எல்ஏ பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. உண்மையிலேயே அப்படின்னா அந்த பேர் யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கலவரம் நடக்கும் போது அதே எம்எல்ஏ கல் அடிக்கும் போது முன்னாடி வந்து என்ன முதல்ல அடி, என்ன அடிச்சுட்டு அப்புறம் நீ பஸ் அடின்னு சொல்லி இருந்தாருன்னா அடிச்சிருப்பாங்க. கலவரத்தின் பின்னணியில் காவல்துறை ஏன் கண்ணீர் புகையோ அல்லது தண்ணீர் தாக்குதலோ நடத்தவில்லை? என்னுடைய பார்வையில உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் அன்றைக்கு அந்த மாலையில ஒரு காவலர்களுடைய அணிவகுப்பு வந்து நகரத்துல காவல்துறை நடத்தி இருந்தால் மக்கள் மத்தியில ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும் என்பது என்னுடைய பார்வை. அதை நடத்தியிருக்கலாம், ஆனால் காவல்துறை நடத்தவில்லை. காவல்துறை என்பது சட்டம் ஒழுங்கு அமைதியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு துறைங்கிறது. அறிவியல் பூர்வமா ஒரு குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு இந்த துறைக்கு சரியான பயிற்சி இல்லை. எங்களுடைய நகரத்துடைய துணை செயலாளர் எங்களோட என்ன டிஎஸ்பி அடைச்சாளர்கள் கூட வராரு. அந்த தாக்கி கொண்டிருக்கின்ற அந்த குமார் என்ற காவலரை இவர் போய் காப்பாற்றுவதற்காக செல்லுகின்றார். அந்த 8 பேர் சேர்ந்த கூட்டம் இவரையும் தாக்குகின்றது. இவருடைய உடைகள் எல்லாம் கிழிக்கப்படுகின்றன. ஆனாலும் இவர் வந்து கொஞ்சம் ஜிம்முக்கு போய் ஓரளவுக்கு உடல்வாக கொண்டவர் என்ற காரணத்தினால் அந்த காவலரை நான் பெயரோடு சொல்லுகின்றேன், குமார் என்ற காவலரை இவர் தான் காப்பாற்றுகின்றார். எம்எல்ஏ சந்திச்சோம், அவர் ஏதோ அவங்க ஆட்கள் தான் குமார்னு ஒரு போலீஸ்காரரை வந்து சேவ் பண்ணதா சொல்றாங்க. அன்னைக்கு வந்து மார்டின் மாதிரியான ஆட்கள் அந்த இருந்திருந்தாங்கன்னு சொன்னா பல உயிர்கள் வந்து அங்க பலியாக்கப்பட்டிருக்கும். உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்களை பக்குவப்படுத்தி கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளை கல்லடி வாங்கி கொண்டும் சகித்து கொண்டு செய்தார்கள் காவல்துறை அதிகாரிகள், அந்த காவல்துறை சகோதரிகள். அப்படிங்கறத நம்ம நன்றியோட வந்து இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். அவங்க உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல திருப்பி வந்து ஷூட்டிங்கோ அல்லது வேற ஏதாச்சும் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய இழப்பு வந்து இந்த சமுதாயத்துக்கு, இந்த ஆம்பூருக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கும். அது மிகப்பெரிய அளவுல தமிழகம் கடந்து அது எதிரொலிச்சிருக்கும். பெண் காவலர்கள் மோசமாக தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. அன்னைக்கு பெண்கள்லாம் கடுமையா மானபங்கப்படுத்தப்பட்டதா சொன்னாங்க, உண்மையா? தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய பிரச்சனை. அந்த அம்மா இவங்க கூட போயிட்டு தான் சொல்றாங்க. உண்மைக்கு குரூப் இருக்கு. அதுக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கேஸ் போட்டுக்கலாம், அல்லது சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் பள்ளிக்கொண்டால் இருக்குது, அங்க போய் பிரச்சனை பண்ணிதான் நியாயமான விஷயம் கூட. அந்த போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணிருக்கலாம், எதோ ஒன்றாலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சம்பந்தம் இல்லாத ஆம்பூர்ல அவர் ஆம்பூர் சேர்ந்தவரும் இல்ல, அவருடைய சொந்த உயிரோட பக்கத்தில் இருக்குது. இந்த பெண் எடுத்திருக்காரு ஆம்பூர்ல. இவ்வளவு பெரிய கலவரம் உண்டு பண்ணிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க யாரு? சாதாரண பொதுமக்கள். கலவரம் சொன்னீங்க, அதுவும் இந்துக்களா பார்த்து அடிக்கிறீங்க. அவங்களுடைய வார்த்தைகள் இப்படிதான் இருந்துச்சு. கலவரத்தை பத்தி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம், இவங்க வந்து இந்துக்கள் அடிக்கிறீங்க, இந்துக்கள் கடையை அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்காரெல்லாம் அடிக்கிறீங்களாம? போலீஸ்காரர்களை அடிப்பதை பற்றி இவர்கள் கவலையாக பேசுகின்றார்கள். ஆடிட்டர் ரமேஷ் சேலத்துல அந்த ஊர்வலத்தில் எத்தனை போலீஸ்காரர்கள் இவர்கள் தாக்கினார்கள், அப்போதெல்லாம் இவர்களுக்கு போலீஸ்காரர்கள் கண்ணில் படவில்லை. ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை என்பது வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு இந்து முஸ்லீம் கலவரம் உண்டாக்குறதுக்காக பண்ண ஒரு படுகொலை. இது விசாரணையில வந்து கொலை நடந்திருக்கு. விசாரணை கொலைன்றது வேற, ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அல்லது ஒரு இந்த ஏரியாவில் வந்து ஒரு அரசியல் தலைவர் உருவாக கூடாதுன்றது கொலை பண்ணிருக்காங்க. அப்ப கூட எந்த இடத்துல இவ்வளவு மோசமான கலவரம் போலீஸ் அடிக்கலையே, பொதுமக்கள் பாதிக்கலையே. எங்க பாதிச்சாங்க பொதுமக்கள்? யாரா விட்டுருக்காங்களா, அறுத்திருக்காங்களா, என்ன பண்ணிருக்காங்க? நான் கேட்கிறேன், கருணாநிதி, ஸ்டாலின், வைகோ, திருமாவளவன், காங்கிரஸ் இளங்கோ, என்னோட நண்பர் வாசன், நீங்க யாருமே ஆம்பூரை கண்டிக்கலையே. பவித்ரா மற்றும் ஷமீலின் மனைவி என்ற 2 பெண்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி நிற்கும் அவலம் பற்றி கவலைப்படுபவர்கள் யார்? பவித்ராவின் குழந்தையின் மன அழுத்தம் அறிவார் யார்? ஷமீல் பாஷா, ரிஸ்வான் என்ற 2 இளைஞர்களின் மரணம் ஒரு மத பிரச்சனையாக மட்டும் பார்ப்பதையோ அரசியல் செய்யப்படுவதையோ முதலில் தவிர்க்க வேண்டும். 144 தடை உத்தரவு எடுக்கப்படும் நிமிடம் ஆம்பூர் அதன் அர்த்தமான
நம்ம ஊருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும். ஒரு தனி மனிதனின் மரணம் பொதுமக்களுடைய கடும் கோபத்திற்கு காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனது அந்த அசாதாரண கோபம் காவல்துறை மீதும் பொதுமக்கள் மீதும் சட்ட ரீதியாக பாயாமல் வன்முறையாக பாய்ந்ததை ஏற்றுக்கொள்ளுமா?